So exercise 1.7 ல second sum பார்க்கலாம். Determine the value of lambda for which the following system of equation x y அதாவது x plus y plus 3z is equal to 0, 4x plus 3y plus lambda z is equal to 0, 2x plus y plus 2z is equal to 0 has an unique solution, a non-trivial solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை ஆகுமெண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம், ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில். அப்போ இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த லெட்டர்லாம் எழுதுங்க. இது 1, இது 1, இது 3, ஈக்குவலில் இருக்கிறத பக்கத்தில் போட்டுருங்க 0. அதே மாதிரி இதில் 4 3, இதில் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இசட்டுக்கு முன்னாடி லேம்டா இருக்குது, ப்ளஸ் லேம்டா, அதனால் லேம்டா. சப்போஸ் மைனஸ் லேம்டா இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க 0. அடுத்தது 2 1, அடுத்தது 2, இந்தாண்ட 0, ரைட்டா? இதுதான் வந்து அங்கே இருக்குது. அதனால் நான் இதை எழுதிக்கிறேன். நடுவில் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னால ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுக்கோங்க. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னாவே ஈக்குவலுக்கு அந்தாண்ட 0 தான் இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த டயகனலை நம்ம இப்போது 0 ஆக்கணும். அந்த டயகனலில் 0 ஆக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லெட்டரை 0 ஆக்கலாம், அதுக்கப்புறம் இந்த 3வது லெட்டரை 0 ஆக்கலாம். இந்த 2 லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4ம் 2ம் இருக்குது. எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R2ல் 4 இருக்குது, R3ல் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு R2வை ரெடியூஸ் பண்ணுவோம். R2வை டென்ஸ் டு R2 மைனஸ் 4, R2வோட வேல்யூ என்ன 4 மைனஸ் 4 into R1. R1 கூட என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ மைனஸ் அதில் போனால் மைனஸ் 4 ஆகிடும், தட் இஸ் 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம போட்டோம். அடுத்தது R3 என்ன மாற்ற போகிறோம். R3 டென்ஸ் டு R3யோட வேல்யூ இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் R3 அப்படியே வச்சுட்டு மைனஸ் R3யோட வேல்யூ 2 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 2 into R1 போட்டிங்கன்னா 2 into R1. ஸோ அப்போ மைனஸ் 2 கிடச்சிடும், இது 0 மாறிடும். ஓகே, அப்போ ரெண்டையும் போட்டோன்னா நமக்கு இந்த ரெண்டு லெட்டர் இருக்கிற இடத்துல 4 2 இருக்கிற இடத்துல 0 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இது எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல R2 R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் R1-ஐ ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ R1 வந்து பார்த்தீங்கன்னா 1 1 3 0, இது அப்படியே இருக்க போகுது. R2-ஐ இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ R2-ஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு R2 அப்படியே வச்சுக்கிறேன். R2 அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா 4 3 லேம்டா 0. ஓகேவா? அடுத்தது மைனஸ் 4 into R1 போட்டுக்கிறேன். ஸோ R1 போட்டிங்கன்னா என்னது மைனஸ் 4 கிடைக்கும். அடுத்தது அந்தாண்டியே மைனஸ் 4 கிடைக்கும். அடுத்தது இங்கேண்ட 4 3 சார் 12, மைனஸ் 12 கிடைக்கும். அடுத்தது 0 வந்துடும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா 0 வரும். இதில் மைனஸ் 1 கிடைக்கும். இதில் என்ன பண்ணலாம், மைனஸ் 12 ப்ளஸ் லேம்டான்னு கிடைக்கும். நான் லேம்டா மைனஸ் 12னு போட்டுக்கிறேன். எப்படி போட்டாலும் ஒன்று தான், 0. இது வந்து R2ல் அப்படியே எழுதிக்கலாம். R2ல் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், 0 மைனஸ் 1 லேம்டா மைனஸ் 12, இங்கே திரும்பியும் 0 வந்துடுது. இது வந்து R2ல் இப்போ மாற்றிட்டோம். R3 அடுத்தது என்ன பண்ணலாம், R3-ஐ ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டா அதான் நான் சொல்லியிருக்கேன், R3 அப்படியே வச்சுருக்கேன். அப்போ 2 1 2 0. R1ல் மைனஸ் 2 into R1 போடுங்க. மைனஸ் 2-ஐ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ மைனஸ் 2 வரும், மைனஸ் 2 into 1. அடுத்தது மைனஸ் 2 into 3 மைனஸ் 6ன்னு வரும். அடுத்தது 0 வந்துடும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் 0, மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும், மைனஸ் 4 கிடைக்கும், அண்ட் இது 0 கிடச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 0 மைனஸ் 1 மைனஸ் 4 0 அப்படின்னு R3ல் எழுதிடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது இந்த லேம்டாங்கிற இடத்துல இங்கே இது வந்து 0வாக மாறலாம், இல்லை என்னவாக மாறலாம், 12 கூட போடலாம். இந்த லேம்டா அப்படி போட்டோன்னா இந்த ரோ மட்டும் 0 ஆகும். அப்படி 0 ஆச்சுன்னா நமக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ரேங்க் எப்பவுமே என்ன பண்ணுவோம், இந்த கடைசியில் 0 ஆச்சுன்னா ரேங்க்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் குழப்பம் இல்லாததுக்கு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை, R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். R2 இன்டர்சேஞ்ச் டு R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லேம்டாவோட வேல்யூ நம்ம போடுவோம், மைனஸ் 12னு போடுவோம், ப்ளஸ் 12, அங்கே என்ன வருதோ அதை நம்ம மாற்ற போகிறோம். அதனால் இது இப்போயே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வருது பாருங்கள், அதுக்காக தான் நான் சொல்ல வர்றது. இப்போ இல்லைன்னா நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது, அப்போ கூட தெரியும் 1 1 3 0. இப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் இது 0, இது மைனஸ் 1, இது மைனஸ் 4 0. அடுத்தது இது வந்து 0 மைனஸ் 1
lambda minus 12 அடுத்தது இது 0. இப்போ நமக்கு அடுத்த வேலை என்ன, இந்த -1 0 ஆக்குறது. இந்த டயகனல் தானே நமக்கு இப்போ 0 வர வைக்கணும். அப்போ இந்த -1 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வெறுமனே R3 தானே இப்போ பண்ண போகிறோம். ஸோ அப்போது R3 tends to R3 அப்படியே வச்சுக்கலாம். R3யோட வேல்யூ என்ன இருக்குது, இந்த இடத்துல -1 இருக்குது. அந்த -1 வச்சுட்டோம்னா இங்கே நமக்கு +1 வந்தால் 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம், -R2 போடணும். R1 கூட போட்டுறாதீங்க. R1 போட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் 1 இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல R1 வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்போது R3 -R2 போட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், 0 வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், R3 -R2 அப்படின்னு போடுறேன். R3 -R2ன்னு போடுறேன். இப்போ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை நம்ம போட்டோம்னா இதில் பாருங்கள், R3ல் மட்டும்தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அப்போது R3 மட்டும்தான் மாறப்போகுது. R1 R2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ இது 1, இது 1, இது 3, இது 0, இது 0, இது -1, இது -4, இது 0. அப்போ R3 என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு R3 இதை இப்படியே போட்டலாம்னு நினைக்கிறேன். 0 -0 0 -1 இங்கே மைனஸால் இதை ஆட் பண்ணால் +1 ஆகிடும். ஸோ இப்போ இது 0 ஆகிடும். இது லேம்டா, இது வேணால் போடுறேன், லேம்டா -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 மாறிடும். அப்போ லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு -8 மாறிடும். ஸோ லேம்டா -8 இங்கே வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல திரும்பியும் அகைன் 0 வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த டயகனலை நம்ம 0 ஆக்கிட்டோம். இப்போ நமக்கு ஈஸியாக ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். என்னென்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இனிக்யூ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூ சொல்யூஷன். ஓகேவா, அதை நம்ம பிரிச்சுக்கலாம். இதை ரெண்டாக எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாருங்கள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ நான் ட்ரிவல் சொல்யூஷன், அதையும் எழுதிக்கிறேன். ஏ ட்ரிவல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போது இது ரெண்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாமே இங்கே தான் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறேன், இனிக்யூ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா ரோ ஆஃப் ஏ. ஓகேவா, அடுத்தது ரோ ஆஃப், அதுமாரி ரோனா ரேங்க் ஆஃப் ஏ, அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷு 0. 0னா இந்த கடைசியில் இருக்கிற 0. இது ரெண்டும் என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இனிக்யூ சொல்யூஷன் சொல்லுவோம். என்ன வரணும்னா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் ஆஃப் ஓவும் ரெண்டுமே ஈக்குவலாக 3ன்னு வரணும். ஓகேவா, அப்படி 3ன்னு வந்துச்சுன்னா அது வந்து இனிக்யூ சொல்யூஷன் அர்த்தம்ப்பா. எப்படி நம்ம 3ஆ 2ஆ 1ஆன்னு கண்டுபிடிக்கிறது, இப்போ இங்கே வாங்க நான் சொல்கிறேன். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 வரணும்னா ரோ ஆஃப் ஏனா ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏன்றது இந்த 3க்கு இந்த காலம் இந்த ரோ, இது சொல்கிறது தான் ரேங்க் ஆஃப் ஏ. இப்போ இதில் நம்பர் இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள் நம்பர் இருக்குது, அப்போ இதுக்கு ரேங்க் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நம்பர் இருக்கா, இதுலேயும் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்கா, இதுலேயும் நம்பர் இருக்குது. இப்போ இது மூணுத்துலேயும் நம்பர் வந்ததுன்னா ரேங்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த லேம்டா வேல்யூவை போட்டதுக்கப்புறம் நம்பர் வரணும். ஓகேவா, லேம்டாவோட இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இதையும் போட்டதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே நம்பர் வந்து இதோட ரேங்க்கு, இதோட ரேங்க்கு, இதோட ரேங்க், இது மூணுத்துலேயும் நம்பர் வந்துச்சுன்னா இது ரேங்க் 3ன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் ஓவும் 3 வந்ததுன்னா அது வந்து இனிக்யூ சொல்யூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போது லேம்டா ஈக்குவல் டு 9ன்னு போட்டோம்ப்பா. லேம்டா ஈக்குவல் டு 9ன்னு போட்டால் இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்கள். நான் சும்மா இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போடுறேன். இது 1 வரும், இது 1 வரும், இங்கே 3 வரும், இங்கே 0 வரும், இங்கே 0 வரும், -1 வரும், -4 வரும், இங்கே 0 வரும், இங்கே 0 வரும், இங்கே 0 வரும். சாரி, இந்த இடத்துல லேம்டா ஈக்குவல் டு 9 இல்லை 8ன்னு போடுவோம். 8ன்னு போட்டால் ஏன்னா இங்கே லேம்டாவுக்கு பக்கத்தில் 8 தானே இருக்குது. 8 போட்டால் 8 - 8 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கேயும் 0 ஆகிடும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் இருக்குது, இதுக்கு ரேங்க் 1, இதில் நம்பர் இருக்குது, இதுக்கு ரேங்க் 2, இதில் நம்பரே இல்லை. அப்போது இதுக்கு மொத்தமாக ரேங்க் 2 தான் வரும்.
புரியுதா? அப்போ 3 வரல. அப்போ நமக்கு அது யூனிக் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் பாருங்க, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் இருக்குது, இதுக்கு ரேங்க் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது, இதில் ரேங்க் இருக்குது, இதில் நம்பர் இல்லை. அப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 2 தான். 2 இடத்துல தானே ரேங்க் இருக்குது, அதனால ரேங்க் 2 தான். அப்போ இதுவும் ரேங்க் 3 வரல. எதை வச்சு நான் இந்த 3ன்னு சொல்கிறேன்னா, மொத்தமாக அன்னோன்னு சொல்லுவாங்க. அன்னோன் நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து பார்த்தீங்கன்னா XYZ படி நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து எவ்வளோ நமக்கு 3. அப்போ அந்த 3 கரெக்டாக நமக்கு வரணும். வரலன்னா அது யூனிக் சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 3 வரணும்னா லேம்டாவில் 8 தவிர வேறு எது வேணால் போடலாம். போட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்பர் வரும். எப்படி சொல்கிறேன்? இப்போ லேம்டா ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும். லேம்டா ஈக்குவல் டு 8 தவிர வேறு எது வேணால் போடலாம். அப்போ 1ன்னு போட்டால் லேம்டா 1 - 8 என்ன வரும்? இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 போட்டோன்னா 1 - 8 என்ன வரும்? 1 - 8 வந்து பார்த்தீங்கன்னா -7 வரும். இந்த இடத்துல 0 வந்துடும். அப்போது நீங்கள் போய் இங்கே ரேங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரேங்க் ஆஃப் ஏக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேங்க் இருக்குது, இதுக்கு ரேங்க் இருக்குது, இங்கே 7 வந்துச்சு, இதுக்கும் ரேங்க் இருக்குது. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் A/0 பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் -7 வந்துருக்கு, இதுக்கும் ரேங்க் 3 வந்துடும். இப்போது நமக்கு எல்லாமே 3 இருக்கிறதுனால அதுக்கு யூனிக் சொல்யூஷன் அதுதான் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு 8ன்னு போட்டால் நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் கொஸ்டின். லேம்டா வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது என் நான் ட்ரிவல் சொல்யூஷன். நான் ட்ரிவல் சொல்யூஷன்னா என்னன்றது சொல்கிறேன். ரேங்க் ஆஃப் ஏ இருக்கா? ஓகேவா? அது ஈக்குவலாக இருக்கணும். எதுக்கு? ரேங்க் ஆஃப் A/0க்கு. ஆனால் என்னவா இருக்கணும்னா 3 தானே நம்பர் ஆஃப் அன்னோன். 3ஐ விட கம்மியாக தான்ப்பா இருக்கணும். 3ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அப்போது 3ஐ விட கம்மியாக அப்படின்னா இதோட ரேங்க் 3ஐ விட குறைக்கணும்னா லேம்டா ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி 8 போடணும். இப்போ போன வாட்டி நம்ம போட்டோம்ல அதே மாதிரி 8 போட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆகிடும்? இந்த ஈக்குவேஷன் நான் முன்னாடியே போட்ட மாதிரி இது 1 1 3 0, இது 0 -1 -4, இது 0 அண்ட் இது 0 0 லேம்டா ஈக்குவல் 8 போட்டால் இது 0 இது 0 மாறிடும். அப்போ இதுக்கு நீங்கள் ரேங்க் கண்டுபிடிச்சின்னா இந்த 3 3 மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இல்லை. அப்போ இது 2 ரேங்க் தான். அதே மாதிரி நீங்கள் A/0க்கு போட்டிங்கனாலும் இதுலேயும் ரேங்க் இருக்குது, இதுலேயும் ரேங்க் இருக்குது, ஆனால் இது எல்லாமே 0 ஆகிடுச்சு. இதுவும் 2 ரேங்க் தான். அப்போ கண்டிப்பாக அது என்ன இருக்குது? லெஸ் தென் 3ஆக தான் இருக்குது. அப்போ அதோட ரேங்க் என்னவாக இருக்கும்? 2ஆக தான் இருக்கும். இதோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A/0வும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நான் ட்ரிவல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 தவிர வேறு எது போட்டாலும் எனக்கு யூனிக் சொல்யூஷன் ரேங்க் A 3 கிடைக்கும், ரேங்க் A/0 3 கிடைக்கும். ஆனால் லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு போட்டால் எனக்கு நான் ட்ரிவல் சொல்யூஷன் தான் கிடைக்கும். அதுவும் லெஸ் தென் 2ல் தான் கிடைக்கும். இது 2 தான் இதோடைய ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.